சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும். Can I stop that please? I want the music. I want the drums. எல்லாருமே இது வரல எதுல ரெக்கார்டிங்ல நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கமெண்ட் சொல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் ஆகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும். மைக்கேல் ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா இந்த நன்மேலாமே சுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா இந்த நன்மேலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபை இத்தனை கிருபைகள் எத்தவும் அருவி கர்த்தரை கொண்டாடி. நிறைய பேர் கேக் கொட்டுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. நாங்க மேரேஜ் டே கூட நாங்க சொல்லல. மே 12 போச்சான்னு நான் சொல்ல அன்னைக்கு கூட இங்கதான் இருந்தோம். சொல்ல நான் எதுவுமே சொல்றது இல்ல. கர்த்தரிடத்துல சொன்னா போதும். கேக் வெட்டின ஜோக்கெல்லாம் கூட கேக்ல நாங்க வெட்டல, வீட்டுல சின்னதா வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். அது பெரிய இது பண்ண வேண்டாம். ஆனா கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கர்த்தர் மைக்கில கொடுக்க போது இந்த பாடல் சென்று காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? சூப்பர் காட். மேகிக்கு ஒரு குட்டி மேகி, வால்டருக்கு ஒரு குட்டி வால்டர். எப்படி பாத்தீங்களா? மேகிக்கு ஒரு குட்டி மேகி, வால்டருக்கு ஒரு குட்டி வால்டர். இது வால்டர் மாதிரி எவ்வளவு அழகா, அது பாருங்க மேகி மாதிரி எவ்வளவு அழகா. அதான் நம்முடைய ஆண்டவர் வந்து இந்த ஜூலை 1 பர்த்டே மகனுக்கு ஒருவேளை எதுவுமே நான் செய்யலன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் நிறைய நெருக்கடி கொஞ்சம் இருக்கு. ஹல்லேலூயா. சேலத்துலயும் நிறைய செலவாயிடுச்சு. அதனால இந்த வாரம் கூட உங்களுக்கு கரிகீர் எல்லாம் செய்யப்பட்ட. பட் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கேன். பட் இருந்தாலும் டோன்ட் ஸ்டாப். ஆமென். பட் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக எங்களுக்கு குட்டி வால்டர் நீங்க எங்களுக்கு கொடுத்தீர. சொந்தமாக எங்களுக்கு குட்டி வால்டர் நீங்க தேவரி கொடுத்தீர. உமக்கு என்ன சொல்லுவோம்? ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்த நன்மேலாமே சுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்த நன்மேலாமே சுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் மெத்தவும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இந்த ஜூலை 25 எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர்.
புதிதான கிருபைகளோடு புதிய இரக்கத்தோடு எங்களை அவர் சந்திப்பார். புதிதான இரக்கத்தோடு புதிய கிருபையோடு எங்களை சந்திக்க வந்திடுவார். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்த அன்னலாமே சுவை பாடிடுவேன். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அன்பராமே சுவை. எத்தனை கிருபை. கர்த்தாவே உங்க இரக்கம் கிருபைகளினால் எங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறீ. உங்க கரை எங்களோட இருந்து எங்களை என்றும் நிலைக்க பண்ணுவி தேவனே. ஹல்லேலூயா. Come family. All the family. ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். 7 வருஷம் முன்னாடி நான் அந்த நாளை நினைச்சு பாக்குறேன். அதுவும் ஒரு சண்டே தான். இவன் பிறந்த ஒரு ஓய்வு, அது சண்டேயா தான் இருந்துச்சு. கரெக்டா 7 years முன்னாடி எனக்கு வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு வரணும். ஏன்னா அன்னைக்கு காலையில லைட்டா பெயின் இருந்துச்சு. ஆனா எனக்கு சபைக்கு வந்துடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு எப்படியாச்சும் சர்ச் மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிடலான்ட்டு அதுக்கேற்றபடி நல்லபடியா சர்ச்சை ஃபுல்லா அட்டென்ட் பண்ணேன் பின்னாடி உட்காந்து. அப்புறம் வந்து வீட்டுக்கு போனேன். நல்லா ஆசைப்பட்டு மாம்பழம் சாப்பிட்டேன், யாராவது சாப்பிட்டேன். வலி ஆரம்பிச்சிருச்சு, இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். ஆனா அந்த அந்த மாதத்துலதான் ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்தாரு. For in perfect faithfulness I have done things which is planned long ago. முன்கூட்டியே உனக்கு நினைச்சு வச்சிருக்கிற காரியத்தை என்னுடைய உண்மையினால், ஆண்டவராகிய தேவனுடைய உண்மையினால் நமக்கு வந்து இதை செய்வார் என்று. அதனால வந்து அந்த வாக்குத்தத்தம் ஜூலை மாதத்துல கிடைச்சிச்சு. நல்லா மாம்பழம் சாப்பிட்டு யாரெல்லாம் சாப்பிட்டுட்டு வலி நல்லா வந்துருச்சு. டாடி திட்டுறாங்க, நீ போ உடனே போ, இருங்க மாம்பழம் மட்டும் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு போறேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு நானும் வால்டர் மட்டும்தான் போனோம். ஜோ வந்து மம்மி டாடியோட இருந்தா. எனக்கு வந்து இந்த செகண்ட் டெலிவரி வந்து எப்போ நான் உள்ள போனேன், எனக்கு அந்த வலியும் அவ்வளவு தெரியல, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எல்லாமே. அது இல்லாம நான் வந்து அந்த உள்ள போயிட்டு அட்மிட் ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த நகையெல்லாம் கழட்டி கொடுக்க வந்து சொன்னாங்க. நகையெல்லாம் கழட்டிருங்க, போய் வெளியே யார் இருக்காங்களோ போய் கொடுங்கன்ட்டு. அப்ப நகையெல்லாம் கழட்டிட்டு வெளியே போகும்போது இந்த வசனம் வந்து கீழே விழுந்து கிடக்குது. கரெக்டா அது என் கண்ணில் படுது. ஏன்னா வால்டர் கொடுத்தது பாக்கெட்ல இருந்து அது கீழே விழுந்திருக்கு போல. ஆனா நான் அந்த டெலிவரி ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை தான் நான் பார்க்கணுன்ற மாதிரி, for in perfect faithfulness I have done the things which is planned long ago. ஆண்டவராகிய தேவன் ஏற்கனவே முன்கூட்டியே நமக்காக திட்டம் வைத்திருக்கிற காரியங்களே நமக்கு செய்து முடிப்பாருன்ட்டு உள்ள போன 2.5 hour தான் நினைக்கிறேன். எனக்கு வலியும் தெரியல, ரொம்ப ஈஸியா வந்து இவன் பிறந்துட்டான். அப்ப அந்த டாக்டர் சொன்னாங்க, நீ பையன் தானே ஆசைப்பட்ட, அந்த வழியிலேயே ஆமா அப்படின்ற நானு, அவனுக்கு பையன் தான் பிறந்திருக்கிறான் அப்படின்னு. எனக்கு ரொம்ப நான் வந்து பொண்ணு பையனுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். அது என்னன்னா பொண்ணு வேண்டான்றதுக்காக இல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு, அப்ப யாருக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு அப்புறம் 2வது பையன் தான் ஆசைப்படுவாங்க. அந்த ஒரு ஆசை தான் நான் பட்டேன். அது இல்லாம எங்க ஃபேமிலிலயே பாய்ஸ் கிடையாது. மம்மி சைட்லயும் பாய்ஸ் இல்ல, டாடி சைட்லயும் பாய்ஸ் இல்ல. அதனால எனக்கு ஒரு ஆசை, என் வயிற்றுல வந்து ஆண்டவராகிய தேவன் இந்த பிறக்கிற குழந்தை வந்து ஒரு ஆண் பிள்ளையாக பிறக்கணும், அவன் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்கேற்றபடி ஆண்டவர் வந்து இந்த வாக்குத்தத்த குழந்தைகள், நம்ம வந்து பிள்ளைங்க வந்து வளர்ந்து டாக்டர் ஆனும் இன்ஜினியர் ஆனும் அப்படின்னா ஆசைப்படுறத காட்டினோம், ஒரு பெற்றோருடைய ஆசை என்னன்னா பிள்ளைங்க ஆண்டோடைய சித்தத்துல ஆண்டோட வழியில நம்மளுடைய பிள்ளைகள் நடக்கணும். அதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் ஆசைப்படணும். சின்ன வயசுல இருந்தே என் பிள்ளை பெரிய படிப்பு வரணும், பெரிய வேலைக்கு போகணும், எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. என் 2 பிள்ளைங்களும் ஆணுடைய சித்தத்தை செய்யணும். ஆணுடைய வழி சித்தத்தை விட்டு விலகி போகிற எந்த ஒரு காரியத்தையும் என் பிள்ளைகள் செய்யக்கூடாது. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கணும், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கணும். ஸோ அந்த சாட்சி 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைச்சு பாக்குறேன். இந்த மாதிரி சர்ச்ல உட்காந்துட்டு தான் போனேன். ஈஸியா பிறந்துட்டான், ஒரு வழி இல்ல.
ஜோ வந்து ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணியில நடந்து அது வேற மாதிரி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் மிராக்குலஸ் கிரேஸ். இவன் for in perfect faithfulness God has given this child. So ரெண்டு பிள்ளைங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆமென். ஹalleluya. ஒரு நிமிஷம் நானும் சொல்லிடுவேன். மேகியும் நானும் என்னாச்சு, கார்ல போயிட்டு இருக்கும்போது அப்போ மேகி என்ன சொன்னா, எனக்கு பையன் வேணும் அப்படின்னா. ஏன்னா எங்க அண்ணனுக்கெல்லாம், எங்க பால்டாசனுக்கு, ஜென்னி இவ கூட, ஜென்னி சூசன் யாருக்குமே எல்லாருக்கும் பொண்ணு தான் பிறந்துச்சு. அப்போ இஸ்ரேல் டாசனுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு பேரை இஸ்ரேல் டாசனுக்கு இருந்தான். அப்போ நான் மேக்கிட்ட சொன்னேன், சரி ஓகே பையன் ஓகேயா. அவ கேட்டா, நான் எனக்கு அதெல்லாம் கிடையாது, எனக்கு பொண்ணு தானே பிடிக்கும்ல, ஆனா பையன் ஓகே ஃபைன். அப்ப சொன்னேன், இந்த டாசன் பேர் மட்டும் இருக்கணும், அப்படி நீ டாசன் பேர் வைப்பியா அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பாட்டு ஒரு ப்ராஃபெக்ட் பாடுறாரு, எந்த நூல்லம் புது கவியாலே. அதுல இந்த வார்த்தை சொன்னால, தமிழ்ல என்ன வார்த்தை அது, பர்ஃபெக்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், ஐசையா 14. அந்த வார்த்தை அவர் சொன்ன நடுவுல, அதுதான் வாக்குத்தத்தமா எடுத்துக்கிட்டோம். அந்த கொடுத்து வாக்குத்தத்தமா கொடுத்து அதே போல கர்த்தர் செஞ்சாரு. அப்புறம் அதே போல மேகி பால்டர்கிட்டே சொல்லி டாசன் ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. டாசன்னா சும்மா இல்லை, என்ன பாஸ்டர் சும்மா இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா மைல் ஸ்டோன்ஸ் ஆஃப் கன்னியாகுமரியுடைய மைல் ஸ்டோன் மூளை கல்கள். தமிழ்ல கன்னியாகுமரியுடைய மூளை கற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாசன்ஸ் பேர் வரும். இந்த டாசன்ஸ் பேர் வந்தோடனே தேவதாசன், அவருக்கு அடுத்தது யாரு, அவருக்கு அடுத்தது யாரு, அவருக்கு அடுத்தது யாரு, அவருக்கு அடுத்தது சிரல் டாசனு, அதுக்கப்புறம் பால் டாசனு, சைமன் டாசனு, மேக்டன் டாசன், எல்லாமே வந்துருச்சு. ஹல்லேலூயா. எல்லாமே எங்க ஃபுல் ஃபேமிலி கன்னியாகுமரியுடைய மூளை கற்கள் என்கிற கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கர்த்தர். ஸோ இப்போ இவருங்கிற பேரை தான் அதுல சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்க தான் சேர்க்கணும். ஹிந்து அவங்க அந்த இது பண்றாங்கல்ல, அவங்க தான் அதை சேர்க்கணும். அதை இவர்கள் எல்லாருடைய பேரை சேர்ப்பாங்க. அவன் கர்த்தர் இம்மட்டமாக ஆசிர்வதித்து இப்படியாக இந்த குடும்பத்தை நடத்தி வந்த தேவன் அழகாய் ஒரு குட்டி மேகி, வா குட்டி மேகி, ஆனா வெள்ளையா இருக்கு இந்த மேகி, அது கருப்பு மேகி. ஆக்சுவலா மேகி என்னோட கருப்பு தான், இல்ல இப்ப வெள்ளையா இருக்கு தெரியறாள். ஆனா நான் ஆக்சுவலா அவளோட ஃபேன், சீரியஸா சொல்றேன். நான் அங்க போய் பெத்தையில இருந்து அவளோட கருப்பா இருந்து இப்ப அவ ரொம்ப ஏசில இருந்து ஃபேரா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா ஆக்சுவலா மேகி என்னோட கருப்பு, சின்ன வயசு. சீரியஸாவே சொல்றேன். சரி, நம்ம இது ஒரு குட்டி மேகி கர்த்தர் நாய் கொடுத்துருக்காரு. வால்டருக்கு ஒரு குட்டி வால்டர் கொடுத்துருக்காரு. அருமையான தேவன். சரி வாங்க ஃபேமிலி, இந்த மைக்கிளுடைய வருகிற ஜூலை மாசம் பிறந்த நாளுக்காக நான் எதுவும் செய்யல. இந்த வாரம் பார்த்து என்கிட்ட காசும் கம்மி, அதனால அதெல்லாம் ஒண்ணு முக்கியம் இல்லை. ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வால்டருக்கும். கர்த்தர் எல்லாரையும் ஊழியத்துக்கு எங்களை ஆண்டவர் நெருக்க பண்ணுவார். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்காடு போய் இதெல்லாம் பண்றீங்க? சிஸ்டர் சொல்லுவாங்க அடிக்கடி, அதெல்லாம் போகாதீங்க. ஆனா என்னால போகாம இருக்க முடியாதுல்ல. ஏற்காடுக்கோ சரி, சேலத்துக்கோ சரி, எங்கேயுமே போகாம இருக்க முடியல. ஆனா கர்த்தர் எல்லா இடத்துலயும் நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய மகத்துவமான கிருபை. எல்லாரும் எப்படி எப்படியோ கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் கட்டப்போது உங்களுக்கே தெரியும். யாருக்கும் சொல்லாம இதை கட்டினேன், ஏன்னா யார்கிட்டயும் வாங்க வேணாம்னு நினைச்சேன். அதே போல கர்த்தர் இதை செஞ்சு முடிச்சாரு, இன்னும் செய்து முடிப்பாரு. இந்த ஜூலை மாசத்திலிருந்து ஒரு விசேஷித்த கிருபை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ரைம் மாதிரி ஒரு ரிங்காரம் என்று சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்களா? ரிங்காரம் என்ன? ரிங் அடிக்கிறதா? ஒரு ரிங்காரம் மாதிரி ஒரு வாய்ஸ் இந்த ஜூலை மாசம் 2025 there'll be a new start.
ஒரு புதிய ஆரம்பம் கர்த்தர் செய்து கொடுப்பார். பாடுவோமா? எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுந்த பரிமள தைலம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நாமம் ஊற்றுந்த பரிமள தைலம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா, இந்த நல்லதாம் இயேசுவை பாடிடுவேன். ஜோக்காக உங்களிடத்தில் நான் ஜெபிக்கிறேன், நன்மைகளால் நிரம்பினேன். எனக்கு அருமையான பெண்ணை கர்த்தர் கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். உங்க கரமகியோடு என்னாலும் இருந்து வாழ்த்தரை கத்து தொடுவார். ஊழிய பாதையில் கர்த்தர் எங்களை நிரப்பி ஊழியத்தில் எங்களை அவர் நடத்திடுவார். எவ்வளவு பெரிய ஊழியத்தை எங்களுக்கு சிறியவர்கள் எங்களுக்கு இந்த ஊழியத்தில் ஒன்று கூட விடாமல் நாங்கள் செய்து உங்க சித்தத்தை செய்யணும். குடும்பமாக நாங்கள் இருந்து கர்த்தர் சித்தத்தை செய்தோம். இந்த சபையை நடத்துவோம். இந்த சபையும் நாங்கள் நடத்திடுவோமே, புதுரையும் நடத்திடுவோம். ஏற்காடுக்கு சென்று சேலத்தைக்கு சென்று ஊழியங்களை நாங்கள் செய்திடுவோம். கர்த்தரின் கிருபைகள் எவ்வளவு பெரியது, அதற்கொப்பானது ஒன்றும் இல்லை. நாங்க குடும்பமாக இதை நாங்க செய்யும்படி கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டதுக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களோட கூட இருக்கும் எஸ்தரையும் கூட வா, எஸ்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவர், எங்களை எஸ்தரும் ஆன்டி எனக்கு கர்த்தர் நல்ல மனைவியை கொடுத்து அன்று ஆசீர்வதித்தார். அதே போல நல்ல மருமகனை கொடுத்து, நல்ல மகளை கொடுத்து, நல்ல பேரக்குழந்தைகளை கொடுத்து, என்னையும் பார்க்கும்படி கர்த்தர் கிட்டவமா எஸ்தரையும் கொடுத்து எங்க குடும்பத்துல நினைச்சு கர்த்தர் ஊழியங்களிலே நாங்கள் என்றென்றும் நிற்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா, எந்த நல்லதாம் இயேசுவை பாடிடுவேன். இந்த கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இந்த கிருபைகள் Hallelujah. God bless you all. Amen. ஆண்டவரே ஆசீர்வாதம்.